வாஸ் வாசிக்க முடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23. சங்கீதங்களின் புஸ்தகம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு அடக்கமடப்பட்டார். வேத வாக்கியங்களடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நினைந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று போடப்படுகிறவருமாய் பிதாவரும் குமாரனும் கூட தொழுது சோசரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே. உட்காருங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஐஎம்எஸ் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை, என்னுடைய அன்பான நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் நம்முடைய ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் எல்லாருக்கும் நன்கு மனப்பாடமாகவே தெரிந்த ஒரு சங்கீதத்தை தான் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். பொதுவாக இந்த சங்கீதம் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நன்கு மனப்பாடமாகவே தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் எனக்கு மனப்பாடமாக தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், என்னை பொறுத்த மட்டில் அவர் கிறிஸ்தவர் என்று சொல்லுவதற்கே சொல்லுங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, தகுதியற்றவர் இல்லையா? அதனால் யாருக்காவது இந்த சங்கீதம் தெரியாதுன்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க் மாதிரி வீட்டில் போய் என்ன செய்யுங்க, படிச்சிருங்க. சரியா? ஏன் அப்படின்னா, பொதுவாகவே உலகத்தில் குழந்தைகள் பிறந்து அப்பா அம்மா என்று பேச ஆரம்பிக்கிற ஆரம்ப அந்த நாட்களிலேயே இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனம், அந்த முதல் வரியை தான் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அதனால இது நம்ம அப்பா அம்மா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம படிக்கிற ஒரு சங்கீதம். அதனால தான் சொல்லுவேன், எல்லாரும் மனப்பாடமாய் தெரிந்திருக்க வேண்டும் என்று. இந்த சங்கீதத்தை தான் தியானிக்க போகிறோம். எந்த சங்கீதம்? 23. பாடம் வாசிக்கலைன்னா கேட்டிருக்கலாம் எந்த சங்கீதம் அப்படின்னு. வாசித்ததுனால ஈஸியான செஞ்சிட்டிங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க. சரி, 23ஆம் சங்கீதம் 6 வசனங்கள். இந்த 6 வசனங்களிலும் 6 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 6 வசனங்கள், 6 ஆசீர்வாதங்கள். இந்த 6 ஆசீர்வாதங்கள் யாருக்கு
சொந்தம் என்றால் முதலாவது வசனத்திலேயே அதுக்கு விடை ஆன்சர் அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யார் ஆண்டவரை மேய்ப்பராக வைத்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த 6 வசனத்தில் உள்ள 6 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபையாக அவர்களுக்கு பரிசாக ஆண்டவர் கொடுக்கிறார். தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவரை மேய்ப்பராக வர்ணிக்கிறார். மேய்ப்பராக வர்ணிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய தொழில் ரீதியாக பார்க்கிறார். தொழில் ரீதியாக பார்க்கிறார். அவருடைய தொழில் என்னது? ஆடு மேய்க்கிறது இல்லையா? ஆடு மேய்க்கிறது மேய்ப்பன் இல்லையா? ஆடு மேய்ப்பன் இல்லையா? ஆகவே நான் என்னுடைய ஆடுகளுக்கு மேய்ப்பனா இருந்தேன். அப்போ எவ்வளோ கஷ்டம் உண்டு என்று எனக்கு தெரியும். அதே போல இன்னைக்கு நான் ஒரு ஆடாக இருக்கிறேன். எனக்கு மேய்ப்பராக யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். தன்னுடைய தொழில் ரீதியாக பார்க்கிறார். உதாரணமா இன்னைக்கு மேலமஞ்ஞானபுரத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு மரம் ஏலத்துக்கு வருதுன்னு வைங்களேன். தண்டா போட்டு என்ன செய்வாங்க? அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த இடத்துல இருக்கிற அந்த மரம் 1ஆம் தேதி இத்தனை மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு இந்த இடத்துல வச்சு ஏலம் விட போகிறோம். ஆகவே எல்லாரும் ஏலம் கேட்குறவங்களாம் என்ன செய்யுங்க? 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா அதில் யாரெல்லாம் ஏலம் கேட்க விரும்புகிறார்களோ ஏலம் கேட்க வருவதற்கு முன்பதாக அவங்க எங்கே போவாங்க? அந்த மரத்தை போய் என்ன செய்வாங்க? பார்க்க போவாங்க. அந்த மரத்தை பார்க்க போவார்கள். குறிப்பாக ஒரு மர ஆசாரி அந்த மரத்தை பார்க்க போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கதவு, ஜன்னல் இல்லையா, இந்த பெஞ்செல்லாம் செய்கிற மர ஆசாரி அந்த மரத்தை போய் பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன யோசிப்பார்? தன்னுடைய தொழில் ரீதியாக அதை பார்ப்பார். இந்த மரத்தை நான் ஏலத்துக்கு எடுத்தேன்னா இந்த மரத்திலிருந்து இத்தனை கதவு எனக்கு கிடைக்கும், இத்தனை ஜன்னல் இதில் செய்யலாம், இத்தனை பெஞ்ச் என்ன செய்ய முடியும், இத்தனை ஸ்டூல், சின்ன இதாக இருந்தால் கூட அது ஸ்டூலாக செய்யலாம். ஆகவே இதில் இந்த ஜன்னல் மூலமாக இவ்வளவு காசு கிடைக்கும், அதே போல் ஜன்னல் மூலமாக, பெஞ்சு மூலமாக, ஆகவே மொத்தம் இதிலிருந்து இவ்வளவு வருமானத்தை நாம் பெற முடியும். அப்படி என்றால் நம்ம இவ்வளவுக்கு ஏலம் எடுத்தால் நமக்கு இவ்வளவுக்கு அது என்ன செய்யும்? லாபம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த மரத்தை அவருடைய தொழில் ரீதியாக என்ன செய்வார்? பார்ப்பார் இல்லையா? எத்தனை ஜன்னல் கிடைக்கும், எத்தனை பெஞ்சு கிடைக்கும், எத்தனை ஸ்டூல் கிடைக்கும், தொழில் ரீதியாக அந்த மரத்தை பார்ப்பார். அதே மரத்தை ஒரு விறகு கடை வைத்திருக்கிற ஒரு சகோதரர் போய் பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன யோசிப்பார்? இந்த மரத்தில் நமக்கு ஏலத்தில் கிடைச்சா இந்த மரத்தில் இத்தனை கிலோ விறகு என்ன செய்யும்? கிடைக்கும். அதை இந்த ரேட்டுக்கு விற்கலாம். அப்போ நான் இவ்வளவுக்கு ஏலம் எடுத்தா அது இவ்வளவுக்கு விற்கலாம், எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும். ஆகவே விறகு கடை வைத்திருக்கிற அந்த நபர் அவர் தன்னுடைய தொழில் ரீதியாக அந்த மரத்தை என்ன செய்வார்? பார்ப்பார். அதே மரத்தை ஒரு செங்கச்சூளை வைத்திருக்கிற ஒரு சகோதரர் போய் பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையா? செங்கச்சூளை வைத்திருக்கிறவர் அவர் போய் பார்த்தால் அவர் என்ன யோசிப்பார்? இன்னைக்கு ஒரு சூளை இல்லையா, ஒரு சூளை அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன செய்வாங்கன்னா விறகு என்ன செய்வாங்க? உள்ள வைப்பாங்க. அதனால இந்த மரம் எனக்கு கிடைத்தால் இத்தனை சூளைக்கு 2 சூளையோ 3 சூளையோ வைப்பதற்கு எனக்கு இதில் என்ன இருக்குது? விறகு இருக்குது, மரம் இருக்குது. ஆகவே அந்த மரத்தை அவர் தன்னுடைய தொழில் ரீதியாக என்ன செய்வார்? பார்ப்பார். மரம் ஒன்றுதான், ஆனால் அதை பார்க்கிறவருடைய கண்களுக்கு ஏற்றவாறு மராசாரி, விறகு கடை வச்சிருக்கிறவரு, செங்கச்சூளை வச்சிருக்கிறவரு, அவருடைய கண்களுக்கு ஏற்றவாறு அந்த மரம் விதவிதமா என்ன செய்யும்? காட்சி கொடுக்கும். அவருடைய தொழில் ரீதியாக அந்த மரத்தை பார்ப்பார்கள். அதே போலதான் இந்த தாவீது இயேசுவை தன்னுடைய தொழில் ரீதியாக பார்க்கிறார். தொழில் ரீதியாக பார்க்கிறார். அவருடைய தொழில் என்னது? ஆடு மேய்க்கிறது. ஆடு மேய்க்கிறது பார்க்கிறார். ஆடு மேய்க்கிறது அப்படின்னா ஒருவேளை நான் என்னுடைய ஆட்டுக்கு அவர் 50 ஆடோ 100 ஆடோ இல்லை நூற்றுக்கணக்கான ஆடை மேய்ச்சிருப்பார் இல்லையா? மேய்ச்சிருப்பார். ஆகவே அந்த ஆட்டை மேய்க்கும் பொழுது அந்த ஆட்டை மேய்ப்பதில் எவ்வளவு கஷ்டம், பாடு, எவ்வளவு உண்டு என்பது அவருக்கு தெரியும்.
ஆகவே எப்படி நான் என்னுடைய ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருந்தேனோ அதே போல என்னுடைய எனக்கு என் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? மேய்ப்பனா இருக்கிறாரு. மேய்ப்பனா இருக்கிறார். ஏன்னா ஒருவேளை ஆடு மேய்க்கிற காரியத்தை பற்றி அவர் நன்கு அறிந்தவர். பொதுவாகவே ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது இதெல்லாம் நம்ம சாதாரணமாக என்ன செய்வாங்க? ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆடு மேய்ப்போ, மாடு மேய்க்க போ, இல்லையா? என்னுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மடத்தூர் டிடிடிஏ பாடசாலையிலே தான் நான் படித்தேன். அங்கே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 5ஆம் வரைக்கும் நல்லா படிப்பேன். ஃபஸ்ட்டு, செகண்ட் அந்த மாதிரி தான், தேர்ட் அப்படி தான் வரும். புல்லுக்காட்டு வலசை 6ஆம் கிளாஸ் போனேன். அப்படி படிப்பில் கீழ் நோக்கி போக ஆரம்பித்தேன். ரொம்ப மார்க்கு குறைவு. நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நான் என்ன செய்கிறதில்ல, சரியாக படிக்கிறதில்ல. 11, 12 பாவூர்ஷத்தில் டிபிஎஸ் போனேன். அவங்களும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நான் என்ன செய்கிறதில்ல, குறும்பு, சேட்டை, இல்லையா, ஸ்கூல் கட்டடிக்கிறது இதெல்லாம் நிறையா உண்டு, நிறைய அனுபவங்கள். சரியா? ஆகவே பார்த்தீங்கன்னா படிப்பில் அப்படி ஃபஸ்ட்டு ரேங்கில் 1ஆம் கிளாஸ் 1 ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் இருந்த ஆள் 12th கடைசிக்கு என்ன செஞ்சிட்டேன், லாஸ்ட்டுக்கு போயிட்டேன். நான் 6th மேலே அப்படி மதிப்பெண்கள் குறையும் பொழுதெல்லாம் அப்போ ஒவ்வொரு மாதமும் ஆசிரியர் அந்த ரேங்க் கார்டு கொடுக்கும் பொழுது சொல்லியே கொடுப்பார். என்ன கொடுப்பார்? டேய், நீ இத்தனை மார்க் எடுத்ததுக்கு பேசாமல் வீட்டில் போய் உங்கள் அப்பாட்ட, எப்பா ஒரு 2 மாடு என்ன செய்யுங்க, வாங்கித்தாங்க, நான் மேய்க்கிறேன்னு சொல்லி நீ மாடு மேய்க்கன்னு செய்யலாம், போகலாண்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார். சொல்லியே பல மாதம் ஆசிரியர்கள் எனக்கு தரும் பொழுது சொல்லி தந்திருக்காங்க. வீட்டுக்கு கொண்டு போவேன். ஏன்னா எங்கள் வீட்டிலே மாடு உண்டு, விவசாயம்தான், சாதாரணமான ஒரு குடும்பம். ஆகவே வீட்டில் மாடு ஏற்கனவே உண்டு. அப்போ ப்ராக்ரஸ் கார்டில் அப்பாட்ட என்ன செய்யணும், கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து வாங்கும் பொழுது ஒவ்வொரு முறை நீட்டும் பொழுதும் அவங்க சொல்லுவாங்க, டேய், இந்த மார்க் எடுத்ததுக்கு நீ மாடு மேய்க்கிறதுக்கு கூட நீங்களே சொல்லிட்டிய, லாய்க்கு இல்லைடா. 2 அடுத்து என்ன வாங்கிட்டு போ, பண்ணி வாங்கிட்டு போ. பரவாயில்ல, கழுதெல்லாம் சொல்கிறீங்களே, சார் வாங்கி மேய்க்க, அதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பல முறை காதுகளில் கேட்ட ஒரு வார்த்தை. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு உலக பிரகாரமாக ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது இது சாதாரணமான ஒரு காரியம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவன் தன்னுடைய தொழில் ரீதியாக சொல்லுகிறார். ஏனென்றால் இன்னைக்கு ஆடு மேய்ப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு வேலை அல்ல. சும்மா பே 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 அப்படின்னு சொல்லி மேய்க்கிற ஒரு பணி அல்ல. ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்றால் அந்த ஆட்டை பற்றி முற்றிலுமாக அவர் என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஆடு சத்தம் போடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், போய்கொண்டு இருக்கிறார்கள், இப்படி ஆடை மேய்த்து கொண்டு அவன் செல்லும் பொழுது ஒரு ஆடு கத்துகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப அந்த ஆடு கத்துகிறது என்றால் அது எதற்காக கத்துகிறது என்பதை என்ன செய்யணும், மேய்ப்பன் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இப்போ உங்களுக்கோ எனக்கோ பசிக்குதுன்னு வைங்களேன், அம்மாட்ட போய் அம்மா எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு வச்சுதாங்கம்மா அப்படின்னு என்ன செய்வோம், கேட்போம். இல்லைன்னா நம்மளே என்ன செஞ்சிருவோம், நேராக போய் பாத்திரத்தை எடுத்துருவோம், இல்லையா? சரி, கேட்போம். ஒரு ஆட்டுக்கு பசிக்குது அப்படின்னா அது போய் மேய்ப்பா எனக்கு பசிக்குது, எனக்கு வயிறு பசிக்குது, நீ நிப்பாட்டி எனக்கு புல் தா, கேட்க முடியுமா? முடியாது. ஆகவே அதனுடைய சத்தம், அந்த சத்தத்தை வைத்து ஆட்டுக்குட்டிக்கு இப்போ என்ன செய்யுது, பசிக்குது என்பதை மேய்ப்பன் என்கிறவன் என்ன செய்வான், அறிந்து வைத்துக் கொள்ளுவான். அதே போல இப்ப நமக்கு ஒரு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, அம்மாட்ட போய் எம்மா எனக்கு தலை வலிக்குதுமா, எனக்கு வயிறு வலிக்குதுமா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், வாய் திறந்து சொல்லுவோம். நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வயிறு வலிக்குது, முடியல அப்படின்னா அது வாய் திறந்து என்ன செய்யாது, சொல்ல தெரியாது. ஆகவே அது சத்தம் கொடுக்கும். ஆகவே அந்த சத்தத்தை வைத்து அந்த மேய்ப்பன் என்கிறவன் இந்த ஆட்டுக்கு சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறது என்பதை என்ன செய்வான், கண்டுகொள்ளுவான். இந்த ஆடு பசிக்கு கத்துக்கிறதா, அல்லது இந்த ஆடு சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனத்தோடு கூட எந்த இடத்துல என்ன பலவீனத்திலே இது கத்துகிறது என்பதை என்ன செய்வான், அறிந்து வைத்திருப்பான். அது மட்டுமல்ல, அப்படி ஆடை மேய்த்து கொண்டே போகும் பொழுது சில இடத்துல பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிரும். இப்போ நம்ம தான் 1 கிலோமீட்டர் நம்ம அம்மா நம்மளை அப்படியே பிடிச்சி கூட்டு போகிறாங்க, அம்மா பின்னாடியே போயிட்டு இருக்கோம், இல்லை நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்களேன். திடீர்னு நம்மளால டயர்ட் ஆயிரும், கைவலி கால்வலின்னு வைங்களேன். உடனே பிள்ளைகள் சொல்லுவோம், ஏம்மா என்னால் நடக்க முடியலம்மா, ஒரு 5 நிமிஷம் என்ன செய்வோம், அல்லது என்னால் முடியலைங்க ஒரு 5 நிமிஷம் என்ன செய்வோம், இதில் உட்காந்துட்டு போவோம், எனக்கு முடியலை, டயர்டாக இருக்குது. இன்னைக்கு ஆடை மேய்ப்பன் மேய்த்து கொண்டே போகிறான், ஆட்டுக்கு மேய்ப்பனுக்கு பின்னாடி ஆடு போயிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாகுது, நடக்க முடியலை. உடனே மேய்ப்பா நீ நில்லு, எனக்கு டயர்டாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் இல்லை உட்காந்துட்டு போவோம். ஆட்டுக்கு சொல்ல தெரியுமா?
சொல்ல தெரியாது. அது சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தை வைத்து அந்த மேய்ப்பன் ஆனவன் கண்டுபிடித்து கொள்வான். ஆட்டுக்கு முடியல, டயர்டாயிற்று, சோர்வாயிற்று. அன்பானவர்களே, ஆகவே ஒரு ஆடு சத்தம் போடுகிறது என்றால் அந்த ஆட்டை வைத்து, அந்த சத்தத்தை வைத்து அந்த மேய்ப்பன் கண்டுபிடித்துக் கொள்வான். இதுக்கு பசிக்கிறது, இந்த ஆட்டுக்கு பலவீனம் இருக்கிறது, இதற்கு ஓய்வு தேவை இருக்கிறது என்பதை மேய்ப்பன் கண்டுபிடித்துக் கொள்ளுவான். அதே போல அந்த மேய்ப்பன் ஆட்டை அழைத்து செல்கிறான் என்றால் எந்த இடத்துல ஆகாரம் இருக்கிறது, எந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது, எந்த இடம் பாதுகாப்பான இடம் என்பதை அவன் அறிந்து வைத்திருப்பான். இந்த இடத்துல சிறுத்தை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, இது ஆபத்தான இடம். ஆகவே இந்த நேரத்துல இந்த பகுதியில ஆட்டை கொண்டு போகக்கூடாது. ஆகவே குறிப்பிட்ட நேரங்களிலே அந்த பகுதியிலே அழைத்து செல்வதை அவன் நிறுத்தி கொள்ளுவான். ஆபத்தான பகுதி, ஆகவே ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கும், அந்த நேரம் இந்த ஏரியாவில் நடமாடாது. ஆகவே வேகமா என்ன செய்வான், அந்த இடங்கள்ல அந்த ஆடுகளை வேகமாக என்ன செய்வான், அவன் அதை நடத்தி செல்லுவான். ஒருவேளை சில நேரங்கள் அப்படியே ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்து விட்டால், எதிர்பாராத விதமாக சிறுத்தையோ கரடியோ புலியோ ஏதோ ஒரு ஆபத்து வந்து விட்டால், மேய்ப்பன் என்கிறவன் அந்த ஆபத்தில் இருந்து அந்த ஆடுகளை என்ன செய்ய தெரிஞ்சிருக்கணும், பாதுகாக்க தெரிஞ்சிருக்கணும். தாவீது சொல்லுவான் இல்லையா, ஒரு முறை சிங்கம் என்ன செஞ்சது சொல்லுவானா இல்லையா, இல்லையோ சொல்லுவான் இல்லையா, வாழ்க்கையில் நீங்க வாசித்து பாருங்க இல்லையா. ஆகவே இன்னைக்கு கொலை அதை கொண்டு போடும். ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ஒருவேளை மேய்ப்பன் என்னவன் எந்த இடத்துல ஆபத்து, அப்படியே ஆபத்து வரும்போது அதை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன செஞ்சிருக்கணும், ஆடுகளை காப்பாற்றுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அவன் தெரிந்திருப்பான் இந்த இடம் ஆபத்து என்னது, அதே போல அவன் தெரிந்திருப்பான். ஆகவே தான் சொல்றான், எப்படி ஏன் ஆட்டை பத்தி எனக்கு தெரியுமோ, நான் ஆடு மேய்க்கும் பொழுது இந்த ஆடு பசிக்காக கத்துக்குதா, இதனுடைய சத்தத்தை வைத்து நான் கண்டுகொள்ளுவேன். அது மாத்திரமல்ல, என் ஆட்டிற்கு இறை எங்கே இருக்கிறது, என் ஆட்டிற்கு தண்ணீர் உணவு எங்கே இருக்கிறது, என் ஆட்டிற்கு ஆபத்து எங்கே இருக்கிறது, அது மட்டுமல்ல ஆபத்தில் இருந்து அதை தப்புவிக்கக்கூடிய எல்லா காரியத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். இதே போல என் கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு என்ன தேவை இருக்கிறது, எனக்கு என்ன குறைவு இருக்கிறது, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, எனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எனக்கு எங்கே ஆபத்து இருக்கிறது, எப்படி என்னை தப்புவிக்க வேண்டும், எல்லாவற்றையும் என் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். தொழில் ரீதியாக பார்க்கிறார், பேசுகிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம் இல்லையா. ஒருவேளை யார் யார் என்னென்ன தேவையோடு வந்திருக்கீங்க, என்னென்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, உங்கள் சூழல் என்ன, உங்கள் விருப்பம் என்ன, எனக்கு கடுகளவு கூட தெரியாது, ஐயாவுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும், உங்கள் ஆண்டவர் மேய்ப்பனுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேருடைய இருதயங்களும் உங்களுடைய விருப்பங்களும் தேவைகளும் என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, மேய்ப்பனுக்கு ஆடுகள் என்ன செய்யும், கீழ்ப்படிஞ்சு நடக்கும். அதே போல இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும், நடக்கணும். அந்த ஒரே ஒரு காரியத்தை தாங்க இந்த ராத்திரியில உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி மேய்ப்பனுக்கு ஆடுகள் கீழ்ப்படுகிறதோ அதே போல ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சில நேரங்களில் அவர் அனுமதிக்கிற பாதைகள் கடினமான பாதைகளாக இருக்கலாம், ஒரு வருத்தமான பாதைகளாக இருக்கலாம், பிரச்சனையுள்ள ஒரு பாதையாக இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆட்டுக்கு பசிக்குது, கத்துது, ஆட்டுக்கு முடியலை, டயர்டு, கத்துது, வயிறு வலி கத்துது. ஆனாலும் சில குறிப்பிட்ட ஏரியாவில் மேய்ப்பன் என்ன செய்ய மாட்டான், அது என்ன சத்தம் போட்டாலும் அதை நிறுத்தாம என்ன செய்வான், ஓடு ஓடு ஓடுன்னு ஆட்டை என்ன செய்வான், துரத்துவான். அந்த ஆட்டுக்குட்டி பசியோடு கூட, பசியை தாங்கி கொண்டு, சரீரத்தில் வேதனைகளை தாங்கி கொண்டு, டயர்டாக இருந்தாலும் அந்த சோர்வுகளை தாங்கி கொண்டு அந்த மேய்ப்பனுக்கு பின்னாடியே என்ன செய்யும், வேதனையோடு கூட ஓடும். ஏனென்றால் மேய்ப்பனுக்கு தான் தெரியும் இங்கே ஆபத்து இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஒருவேளை எத்தனை வேதனை கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு மேய்ப்பனுக்கு பின்னாடி ஆடுகள் ஓடுவது போல ஒருவேளை உங்களையும் என்னையும் நடத்தி செல்லுகிற நமது ஆண்டவர்
பல நேரங்களிலே பல பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழலிலே உங்களை நடத்தி செல்லலாம். ஒருவேளை பலவீனமான ஒரு காலகட்டங்களிலே உங்களை நடத்தி செல்லலாம். ஒருவேளை ஒரு குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒருவேளை காலகட்டங்களிலே ஒருவேளை நம்மை நடத்தி செல்லலாம். ஒருவேளை பலவிதமான இக்கட்டுகளின் மத்தியிலே தேவன் நம்மை நடத்தி செல்லலாம். ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாடி என்ன செய்யணும்? குடுகுடுன்னு என்ன செய்யணும்? அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? நான் நடக்கணும். இல்லை, நான் டயர்ட் ஆகிட்டேன், உட்காந்துருவேன், எனக்கு முடியாது, நான் என்ன ஜோமணி, எனக்கு அது கிடச்சிதா, நான் என்ன ஆலயத்துக்கு காசு கொடுத்தேனே, ஊழியத்துக்கு காசு கொடுத்தேனே, எனக்கு ஏன் இந்த சூழல், அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல உட்கார்ந்து விட்டோம் என்றால் ஆடுக்கு மேய்ப்பனுக்கு பின்னாடி போகிற ஆடுலாம் என்ன செஞ்சிடும்? தப்பிச்சிரும். அங்கே நிற்கிற ஆடு என்ன செய்யும்? மாட்டிக்கிட்டோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஆண்டவருக்கு பின்னாலே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு 6 வசனத்தில் 6 ஆசீர்வாதம். இந்த 6 ஆசீர்வாதத்தையும் நான் பேசணும் அப்படின்னா இன்னும் அரை மணி நேரம் ஆயிரும். அதனால 3 காரியத்தை மாத்திரம் உங்கள் முன்பதாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த 3 ஆசீர்வாதம் என்னங்கிறத வீட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அடுத்த முறை வரும்பொழுது அதை நாம் தொடரலாம். முதலாவதாக ஆண்டு வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நிறைவுள்ள வாழ்க்கை. சரியா? தாழ்ச்சி அடையேன், குறைவில்லாமல் இருப்பேன், நிறைவான ஒரு வாழ்க்கை, நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை. இப்போ உங்களை வீட்டுக்கு ஜோமனை வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குதா, தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இந்த 1ஆம் தேதி ஆன உடனே மளிகை கடையில் போய் லிஸ்ட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா? அதை மாதிரி ஒரு பெரிய பட்டியலையே என்ன செஞ்சிருவோம்? ஐயா எனக்கு இந்த கஷ்டம், ஐயா என் பிள்ளைக்கு இந்த கஷ்டம், ஐயா என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறார், ஐயா என் தொழிலில் இந்த சூழல், ஐயா என் விவசாயத்தில் இப்படியா அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலையே என்ன செஞ்சிருவோம்? ஜெபத்துக்காக என்ன செஞ்சிருவோம்? சொல்லிடுவோம். ஏன்னா அவ்வளவு தேவைகள், அவ்வளவு குறைவுகள், அவ்வளவு எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஏன் பிள்ளையா மட்டும் நீ வாழ், ஏன் வசனத்துக்கு ஏன் நான் சொன்னபடி மட்டும் நீ நட, உன் வாழ்க்கை நான் என்ன செய்வேன்? நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை என்ன செய்வேன்? என்ன குறைவு வரட்டும் உடனே நான் என்ன செஞ்சிருவேன்? நிறைவாக்கிறேன். குறைவு வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். அப்படி பிரசங்கம் பண்ண தவறான பிரசங்கம். வாழ்க்கைகளிலே குறைவு வந்தாலும் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். என்ன தேவையா இருக்கலாம், அது பண தேவையா இருக்கலாம், சுக தேவையா இருக்கலாம், அல்லது ஞான தேவையா இருக்கலாம், என்ன தேவையா இருந்தாலும் நம்ம ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிள்ளையா நீ நட, அதை நான் நிறைவாக்குவேன். நான் பொள்ளாச்சியிலே 9 ஆண்டுகள் பணி செய்த போது ஈரோடு பக்கத்தில் வெள்ளக்கோயில் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள் திரும்பி வர்றது ரொம்ப லேட் ஆயிரும். அங்கே ஒரு அண்ணன் வீட்டில் மாடியில் ஊழியர்கள் யாராவது போனால் தங்குவதற்காக ஒரு அறை கட்டியிருந்தார்கள், அங்கே படுத்திருப்பேன். ஒரு முறை அந்த அண்ணன் சொன்னார், பிரதர் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வீடு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு என்று சொன்னார். நான் கேட்டேன், அண்ணே என்ன, எப்படி இந்த வீட்டை நீங்கள் பெற்றீர்கள், எப்படி உங்களுக்கு ஆண்டவர் இதை பரிசாக கொடுத்தார் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த வீடு கட்டுறதுக்காக இருந்த பணத்தெல்லாம் நாங்கள் போட்டோம், காலியாயிற்று, நகையெல்லாம் அடகு வச்சோம், காலியாயிற்று, லோன் போட்டோம், அதுவும் தீர்ந்து போச்சு, இன்னும் பணம் தேவை, கடைசியில் எங்கள் வீட்டு பத்திரத்தையே கொண்டு என்ன செஞ்சிட்டோம்? அடகு வச்சிட்டோம். அதுக்கு பிறகு தான் கட்டி முடித்தோம். 3 வருஷத்தில் கொஞ்ச நாளில் திருப்பணும். அந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்து விட்டது, எங்களால் திருப்ப முடியலை. பேங்க்காரன் ஒரு லெட்ரு அனுப்பிட்டான், இன்னும் 3 மாதம் தான் டைமிங், 3 மாதத்தில் நீங்கள் திருப்பணும் உங்கள் வீட்டையும் உங்கள் நகையையும். திருப்பலை அப்படின்னா நீங்கள் பணம் கொண்டு வரலைன்னா 3 மாதம் முடிஞ்ச மறு வாரமே இதை நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? ஏலம் விட்டுருவோன்னு சொல்லி லெட்ரு அனுப்பிட்டான். நாங்கள் எவ்வளோ போய் பேங்க்கில் பேசி பார்த்தோம், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டெல்லாம் போய் கையேந்தினோம், ஒருத்தர் கூட உதவி செய்யலை. தெரிஞ்ச சொந்தக்காரங்க உறவினட்டெல்லாம் போய் கேட்டு கெஞ்சி பார்த்தோம், ஒருத்தர் கூட என்ன செய்யலை, எங்கள் தேவையை சந்திக்க வரலை. கடைசி 1 வாரம் தான் இருக்குது. என் வீட்டை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு கண்ணீர், எனக்கு அழுகையாக வந்தது. எவ்வளோ ஆசையாக கட்டினோம், என் நகை என் பணம் எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன். இப்போ நான் 1 வாரத்தில் இந்த வீட்டை நான் காலி பண்ணி வெளியே போக வேண்டிய ஒரு நிலை, என் நகையெல்லாம் இழக்கிறேன்னு ஆண்டவரேன்னு சொல்லி ஏங்கி நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்? அழ ஆரம்பித்தேன். கடைசி 1 வாரம் நான் ரொம்ப போராடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் வந்தது பாருங்க பிரதர், அரசாங்கத்திலேருந்து ஒரு அறிவிப்பு,
என்ன அறிவிப்பு? தள்ளுபடி. என்ன தள்ளுபடி? வட்டி தள்ளுபடி கிடையாது, கடனே தள்ளுபடி. பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் அனுப்புறான், எப்பா நீ ₹1 கூட என்ன செய்ய வேண்டாம், தர வேண்டாம், ஃப்ரீயா என்ன செய், வந்து அந்த பில்லை கொடுத்து என்ன செய்யுங்க, உங்க நகையை வாங்கிட்டு போங்க, உங்க வீட்டு பத்திரத்தை என்ன செய்யுங்க, வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவருக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவர் நோக்கி பார்த்தது ஆண்டவரை தான். எனக்கு அந்த அவரை மேய்ப்பராக வச்சுக்கும் பொழுது இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் கர்த்தர் நம்மளுடைய தேவையை சந்திப்பார். அதே போல நம்மளும் அதுக்காக நகை அடகு வச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு தள்ளுபடி வந்துடாதான் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. கர்த்தர் எந்த வடிவத்தில் ஆகிலும் எப்படினாலும் என்ன செய்வார். அவருக்கு ஒரு வழி இல்லை, அவருக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. எந்த வடிவத்தில் வேண்டுமென்றாலும் நம்ம வீட்டு பத்திரத்தையோ நகையோ திருப்புவதற்கு, கடனை மாற்றுவதற்கு, வியாதியை மாற்றுவதற்கு, பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, கஷ்டத்தை மாற்றுவதற்கு அவருக்கு தெரியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இரவில் ஏதாவது தேவையோடு, குறைவோடு, எதிர்பார்ப்போடு கூட வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறேன். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இரண்டாவது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய். இது என்ன வாழ்க்கை? ஏதோ ஒரு வாழ்க்கை பிரதர், சமாதானமான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? அமர்ந்த தண்ணீர். எதற்கு அடையாளம்? கடல் பார்த்தீங்கன்னா தட 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 தடன்னு அலை பயங்கரமா இல்லையா, சத்தக்காடு போடும். நீங்க குளம்லாம் போங்க, அப்படியே அமைதியா தண்ணி அப்படியே இருக்கும். அமர்ந்த தண்ணீர் சமாதானத்திற்கு அடையாளம். சமாதானமான வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறவர். என் பிள்ளையா மட்டும் நீ இருந்தனா நான் உன் இருதயத்துல சமாதானத்தை தாரேன்ப்பா. உங்க வீட்டுல சமாதானம், நீங்க வேலை செய்யற இடத்துல, எல்லா இடத்துலயும் நான் சமாதானத்தை தாரேன். என் பிள்ளையா மட்டும் நீங்க என்ன செய்யணும், வாழணும். எங்கேயாவது சமாதானம் இருக்குதா பாருங்க. இன்னைக்கு வீட்டில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி குடும்ப உறவுல சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், அக்கம் பக்கத்து வீடு, வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க. யோசித்து பாருங்க, எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தின்படி நட. வட இந்தியாவில் ஐஎம்எஸ் பணித்தளங்களில் நிறைய பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க சொல்ற சாட்சி என்ன தெரியுமா? நான் ஒரு குடிகாரராக இருந்தேன், நான் ஒரு கொலைகாரனாக இருந்தேன், ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தேன். எப்பொழுது என் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அப்போவே என் குடியை விட்டுட்டேன்யா, அப்பொழுதே என்னுடைய கொலை செய்கிறத விட்டுட்டேன், அப்பொழுதே நான் திருடுறதை விட்டுட்டேன், அப்பொழுதே நான் விபச்சாரம் செய்கிறத விட்டுட்டேன்யா. இப்போ என் குடும்பத்தில் என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது. என் பணம்லாம், உழைக்கிற பணம்லாம், எங்கள் அப்பா என்னை வந்து அடிப்பார், எங்கள் அம்மாவை அடிப்பார். இப்போ அப்படி இல்லையா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களை அவ்வளவு நேசிக்கிறாங்க, எங்கள் அப்பா எங்களை நேசிக்கிறாங்க, எங்கள் அம்மாவை நேசிக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் அவ்வளவு சமாதானம் இருக்குதுயா. எப்படி வந்தது? கர்த்தர் அவருடைய குடும்பத்தினுடைய மேய்ப்பராக என்ன செய்தார்? மாறினார் இல்லையா? அதே போல நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் மேய்ப்பராக, அவருடைய வசனத்தின்படி நாம் நடப்போம் என்றால், மேய்ப்பர்னா அதுதான், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஈஸியா இருக்கலாம், அது நம்ம செய்ய முடியாத காரியத்தை கூட இருக்கலாம். ஆண்டவர் அப்படிலாம் செய்ய சொல்ற தேவன் அல்ல, முடிகிறதை தான் செய்ய சொல்கிறவர். ஆகவே நம்ம செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் எதை தராரு? சமாதானத்தை தருகிறார். உங்க வீடு, நீங்க இருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க பணி செய்கிற இடத்துல தேவன் சமாதானத்தை தருகிறார். மூன்றாவதாக, என்ன வாழ்க்கை பார்த்தோம்? நிறைவுள்ள வாழ்க்கை. இரண்டாவது சமாதானமான வாழ்க்கை. மூன்றாவது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதை. இது என்ன வாழ்க்கை? பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நீதியா நடக்கிறாங்க, உண்மையா நடக்கிறாங்க, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நான் பரிசுத்தரா இருக்கிறேன்ல, நீ என் பிள்ளை தானே, நீ என் பிள்ளைன்னு சொல்ற நீயும் என்ன போல என்ன செய்யணும்? பரிசுத்தமா வாழணும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அவருடைய, நான் ஏசப்பா பிள்ளைன்னு ஒருத்தர் சொன்னார் என்றால் அவரை போல நம்ம வாழ என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எங்கும் பாருங்க, எங்கேயாவது பரிசுத்தம் இருக்குதா? இல்லையா? எல்லா இடத்துலையும் எல்லா பாவங்களும் என்ன செஞ்சிருக்கு? எங்க திரும்பினாலும் பாவமும் சாவமும் தான் என்ன செஞ்சிருக்கு? திரும்பி இருக்கு இல்லையா? நான் சொன்னது போலதான், பணித்தளங்களில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
நான் குடியை விட்டேன்யா, நான் ஒரு குடிகாரன் இல்லையா. இன்னைக்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தார், என் வாழ்க்கை எப்படி மாறிற்று? பரிசுத்தமாக மாறிற்று. நான் ஒரு கொலைகாரன், இயேசு என் உள்ளத்தில் வந்தாரியா, நான் இப்போ நல்லவனாக மாறிட்டேன். கொலை செய்கிறது கிடையாது, களவு செய்கிறது கிடையாது. நான் விபச்சாரம் செஞ்சேயா, இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவரை மேய்ப்பராக வச்சேன், என் வாழ்க்கையில் நான் அதை விட்டுட்டேன்யா. மற்றவங்க மேலே கசப்பாக இருந்தேன், மன்னிக்க முடியாமல் இருந்தேன், கோபத்தில் இருந்தேன். இப்போ அப்படி இல்லையா, ஏசப்பா என்ற மேய்ப்பராக வந்தார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் எல்லாம் என்ன செஞ்சிட்டு மாறிட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், ஒருவேளை நம்ம வாழுகிற உலகம், வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம் பாவம் நிறைஞ்ச ஒரு சூழல் தான் இல்லையா. படிக்கிற இடத்துல நம்ம பரிசுத்தமாக வாழணும்னா கஷ்டம்தான், நிறைய சவால் இருக்கிறது. பல நம்ம பார்க்கிற காட்சிகள் எல்லாம் நம்மை பாவத்திற்கு நேராக தான் இழுக்கும். ஆனாலும் அவருடைய பிள்ளையா இருந்தோம்னா அவர் நம்ம என்ன செய்வார்? பாவத்தில் விழாதபடிக்கு தேவன் நம்ம என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்ளுவார். பாவம் நிறைஞ்ச உலகம் இல்லையா. பொய்யா இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் எங்கு திரும்பினாலும் உலகத்தில் பாவ கடலிலே நீந்தி செல்லக்கூடிய மீன்கள் தான் நீங்களும் நானும். ஆகவே அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தோம் என்றால் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தமான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று என்ன வாழ்க்கை? நிறைவான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. யாருக்கு தருவார்? நமக்கு தருவார் கிடையாது. யாருக்கு தருவார்? அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்தீங்கன்னா என்ன செய்வார்? தருவார். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென். கீதம் 492. நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா மாசில்லாமணியான முச்சுடன் பேசிய அரசே மாசில்லாமணியான முச்சுடன் பேசிய அரசே மனுவேலே மாமரை நூலே தேவசங்கூலே உங்கள் மேலே அன்பு இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் எந்தா சதனந்தா வானந்தா பூவந்தா மிக வந்தனம் வந்தனம் இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்றி ஐயா என் மனமாற்றி உனதடிமை என்றனை தேற்றி குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய்வாக்கியம் கொடு இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேடமகத்துவ கிறிஸ்துவே சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேடமகத்துவ கிறிஸ்துவே பரிசுத்தனே கரிசித்தனே ரட்சித்தடிமை நித்தியம் தோத்திரம் இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா இயேசுராஜா என்னையாளும் நேசா மங்களம் ஈசாவே வளமி சங்கையின் ராசாவே மங்களம் ஈசாவே வளம் சங்கையின் ராசாவே நரவாழ்வே மன்னாவே
நாவே மீதேவே உமக்கோசனாவே ஈசுராஜா என்னை ஆளும் நேசா യേശുരാജാ എന്നെ ആളും നേസാ യേശുരാജാ എന്നെ ആളും നേസാ. நின்றவாறே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை உம்முடைய நாம மகிமைக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக காணிக்கையாக நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆண்டவரே, படைத்த இந்த காணிக்கைகளையும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நூறத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவாய் நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கடந்த 9 மாதங்கள் அப்பா, இந்த ஆண்டினுடைய முக்கால் பாகத்தை நாங்கள் நிறைவு செய்வதற்கு என் தேவனில் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே நடக்க வேண்டும் என்கிற அந்த அறைகோலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் உடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் எங்கள் வாழ்வில் காணப்பட நீர் கிருபை தாரும். அப்பா, நீர் கொடுத்த வார்த்தையின்படி யாரெல்லாம் ஆண்டவரே குறைவோடு எதிர்பார்ப்போடு உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தர் நிறைவை அப்பா நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன தேவையோடு, எப்பேற்பட்ட தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தாலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவரே நீர் அற்புதமாய் நீர் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிறைவாக்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அதே போல சமாதானமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எல்லாருடைய இல்லங்களிலே அப்பா, குடும்பங்களிலே, உள்ளத்திலே ஆண்டவரே அதே போல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த 9 மாதத்திலே பெற்றுக்கொள்ளாத நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்றால் இந்த 10வது மாதத்திலே அதையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தாரும். இது ஒரு நிறைவின் மாதமாக அமையட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். வீரனான குருநாத வீரசன அருள் வீரே பிரிய சில நடுவீரே வீரசன மாணவரே பிதாவோடும் ஆவியோடும் இணைந்தோரே தேவனாய் விசவாதே அரசாளும் பெருந்தகை அப்பமதை பின்கையிலே வெளிப்படுத்தும் கர்த்தருமதாவியோடும் இருப்பாராக. இதயத்தை உயர்த்திடுங்கள், உயர்த்துவோம் இதயத்தை கர்த்தரிடமே. செலுத்துவோம் தேவனுக்கே. தகுதியும் நீதியும் அதுவேயாகும். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரில் மனதில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையிலே மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே
அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே இயேசு போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் கருணைக்காக காசினியில் உம்மை சோதரிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி இதை உட்கொள்கிற எங்களையும் நீர் தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தப்படுத்த வேண்டுமென்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலே வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேர இருக்கிற நாம் நம்முடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த தாழ்மையின் பிரவேச ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சுமியை மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவம் உள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து மீட்கிற தேவாட்டு கூட்டிய எங்களோடு இறங்கும் தேவா தேவாட்டு கூட்டிய எங்களோடு இறங்கும் தேவா கீதங்கள் கீர்த்தனைகளிலே 634வது பாடல். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரபாகத்தை நோக்கி பார்ப்பேன். 634வது பாடல்.
நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். முன்னாடில் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன். வீண் முயற்சி நீங்கின போதோ என் மீட்பரால் அருள் பெற்றேன். மாதூய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தன் கரத்தை என் மீதில் வைத்து நீ சுஸ்தமாவா என்றன. நான் அவரின் வஸ்திரத்தோட ஆரோக்கியம் அருளின. மாதூய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணிய நாத என் பக்கத்தில் விளங்குவார். தன் முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். மதுய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இயேசுவின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். கீதம் 516. இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே. என் பாவம் நீங்கி அதனால் நீ வீழ்த்தியாருமே. நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார், பாவம் நீங்க சிலுவையில் ஊதிரம் சிந்தினார். ஆவியான கள்ளனும் ஊற்றி மூழ்கினார். மன்னிப்புமோ சானந்தமும் அடைந்து போரினார். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார், உயிர்த்தார், பாவம் நீங்க சிலுவையில் ஊதிரம் சிந்தினார். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முதுப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ரத்தமாகிய ஞான ஆகாரத்தை எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
சரீரமும் ஆத்மாவாகிய எங்கள் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் முதிர்நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாகிய சதாகாலத்தில் ஜீவித்தருளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெயமும் மகிமையும் சேர்த்துதிகனமும் செப்பரும் ஞானமும் வல்லமும் வல்லமையும் தேவரீர் என்றும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதய சிந்தையை காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. அனுக்கிரக வார்த்தையோடே அடியாரை அனுப்புமையா மாணவரில் தாய ஊரும் மகத்துவ பரணே வந்தனமுமக்காவே. மாணவரில் தாய ஊரும் மகத்துவ பரணே வந்தனமுமக்காவே. திருநாமவதே கேட்ட நீர்மலமாமொழிகள் சந்ததம் யமதரும் மிகவரன் அளித்திட சாமியின் அருள் புரிவார். சந்ததம் யமதரும் மிகவரன் அளித்திட சாமியின் அருள் புரிவார். புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் உமக்கே. பார்த்திடவே அதிசோபித பரணே பாத சரணாமே. பார்த்திடவே அதிசோபித பரணே பாத சரணாமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.